ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். பிஎஃப் கணக்கு வைத்திருப்பவர்களுக்கு புதிய ஜாக்பாட் வருமான வரி விதிகளில் அதிரடி மாற்றம் பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. மத்திய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் 2026-27 ஆண்டுக்கான பட்ஜெட்டில் வருமான வரி மற்றும் ஊழியர்களின் வருங்கால வைப்பு நிதி பிஎஃப் விதிமுறைகளில் புதிய மாற்றங்களை அறிவித்தார். இதன் மூலம் வரி விதிகளில் ஏற்பட்ட முரண்பாடுகள் நீக்கப்பட்டு பிஎஃப் முதலீட்டில் கூடுதல் சுதந்திரம் வழங்கப்பட்டுள்ளது. அதன் முக்கிய மாற்றங்கள் என்னென்ன? வரி விலக்கு ஒருங்கிணைப்பு. இனி வருங்கால வைப்பு நிதி வரி விலக்கு பெற அந்த நிதி தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி சட்டம் 1952 பிரிவு 17 கீழ் விலக்கு பெற்றிருக்க வேண்டும். இதனால் வரி சட்டங்கள் ஒருங்கிணைக்கப்பட்டுள்ளன. இரண்டாவதாக, முதலீட்டு விதிகளில் தளர்வு. முன்பு அரசு பத்திரங்களில் முதலீட்டுக்கு 50% உச்சவரம்பு இருந்தது. இப்போது அது நீக்கப்பட்டுள்ளது. பிஎஃப் நிதி சந்தை நிலவரத்திற்கு ஏற்ப முதலீடு செய்யும் வாய்ப்பு கிடைக்கும். எதிர்காலத்தில் வட்டி அதிகரிக்க வாய்ப்பு உள்ளது. நிறுவனத்தின் பங்களிப்பு. பிஎஃப்க்கு நிறுவனங்கள் ஆண்டுக்கு ரூபாய் 7.5 லட்சம் வரை பங்களிப்பு செய்வதால் வரி வராது. அதற்கு மேல் செலுத்தும் தொகை சலுகை வருமானமாக கருதப்பட்டு வரி விதிக்கப்படும். முன்னோக்கிய நன்மை என்னன்னா, வருமான வரி மற்றும் பிஎஃப் விதிகள் ஒருங்கிணைக்கப்பட்டதால் நிர்வாகம் எளிதாகும். பிஎஃப் முதலீட்டில் கூடுதல் சுதந்திரம் கிடைக்கும். வட்டி விகிதம் உயரும் வாய்ப்பு. நிறுவனங்கள் மற்றும் தொழிலாளர்களுக்கு இடையேயான சட்ட முரண்பாடுகள் நீங்கும். யாருக்கு இதுல பெரிய நன்மை அப்படின்னா, அதிக வருமானம் ஈட்டும் ஊழியர்கள். நிறுவன பங்களிப்பு 7.5 லட்சம் வரை வரி விலக்கு பெறும். அதற்கு மேல் வரி செலுத்த வேண்டும். தனியார் நிறுவனங்கள் பிஎஃப் கணக்குகளை நிர்வகிக்க எளிதாகும். சட்ட ரீதியிலான முரண்பாடுகள் நீங்கும். விலக்கு பெற்ற அறக்கட்டளைகள். பிஎஃப் விலக்கு பெற எளிய ஒரே சாளர நடைமுறை. சாதாரண பிஎஃப் சந்தாதாரர்கள் அரசு பத்திரங்களில் 50% கட்டுப்பாடு நீக்கப்பட்டதால் வட்டி அதிகரிக்க வாய்ப்பு. இதில் முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னன்னா, அடிப்படை சம்பளம் அதிகமாகும் ஊழியர்கள் பிஎஃப் நிறுவன பங்களிப்பு 7.5 லட்சத்தை தாண்டினால் கூடுதல் தொகைக்கு வரி செலுத்த வேண்டும். இந்த புதிய விதிமுறைகள் சாதாரண ஊழியர்களுக்கு அதிக வட்டி, உயர் வருமான ஊழியர்களுக்கு தெளிவான வரி கட்டமைப்பு, நிறுவனங்களுக்கு நிர்வாக எளிமை ஆகியன வழங்கும் வகையில் அமைகின்றன. இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மீண்டும் இது போன்று வேற ஒரு வீடியோவில் சந்திப்போம்.